விஜயின் 69 ஜனநாயகன் படத்துடைய சிங்கிள் பாடல் வெளியாயிருக்கிறது. சிங்கிள் பாடல் என்றால் அது சில லைன்களோட நிறுத்தி விடுவார்கள். விளம்பரத்துக்காக பண்ணக்கூடியதுதான் இந்த பாடல் வரிகள். இந்த பாடல் அமோகமாக இருந்தாலும் ஆனால் படத்துக்கு நிறைய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. படமும் எதிர்பார்ப்போட இருக்கிறதா என்பதையும் நமக்கு இப்போது பார்க்க போகிறோம். படம் ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்தாலும் படத்துக்கு என்னென்ன எதிர்ப்புகள் எல்லாம் இந்த படத்துக்கு இருக்கி இதையெல்லாம் தாண்டி இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுமா அப்படின்ற உள்ள கேள்விக்குறியும் இங்க இருக்கிறது. அதை பற்றி நம்ம இந்த வீடியோல தொடர்ந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோல போலாம். ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் அசிங்கப்படுத்துறீங்க. அனைவருக்கும் வணக்கம். ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் இப்போது விஜய் அரசியல்ல இறங்கி இருக்கிறாரு. அரசியல்ல முழு வீச்சாக செயல்பட்டு கொண்டிருக்கிறாரு. அவர் மேல பயங்கரமான சம்பவங்கள் எல்லாம் நடத்த முடிஞ்சிருக்கு. சில சம்பவங்கள் எல்லாம் அவருடைய சில விஷயங்களாக சொல்லப்பட்டு வந்திருக்கிறது. இப்படிப்பட்ட சில விஷயங்கள் அப்படி இப்படி எல்லாம் பார்க்கும்போது ஜனநாயகன் படத்திற்கு எதிர்ப்பு வருமா? ஜனநாயகன் படத்தை இறக்க விடுவாங்களா? ஜனநாயகன் படம் இந்த எலெக்ஷன் முன்னாடியே வந்துடுமா அப்படின்னு நிறைய கேள்விகள் எல்லாம் இருக்கு. ஆனா ஜனநாயகன் படம் எலெக்ஷன் முன்ன வருவதற்கு வாய்ப்புகள் குறைவாகத்தான் இருக்கிறது. ஏன்னா அந்த படத்தை எலெக்ஷனுக்கு முன்னாடி இறக்க விடக்கூடாது என்பதற்கான பல சூழ்ச்சிகள் இங்கே நடந்துட்டு இருக்கு. ஆனா அதையும் தாண்டி இப்போ ஜனநாயகனுக்கு சிங்கிள் பாடலை ஏன் வெளியிட்டிருக்கானா படத்திற்குள்ள எதிர்பார்ப்பை கூட்டுவதற்கும் விஜய் ரசிகர்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுப்பதற்காகத்தான் இந்த பாடல் வெளியீடாக இருக்கிறது. எல்லா படத்துக்கும் ஒரு பாடல் சிங்கிள் பாடலாக வெளிவந்துட்டு தான் ஒரு விளம்பரத்துக்காக பண்ணக்கூடியதுதான் இந்த பாடல்கள். ஆனால் இந்த பாடல்கள் வெளியில் வந்தா நமக்கு கேட்பதற்கு இனிமையா இருக்கும். படங்கள் மேல பயங்கரமான ஒரு ஈர்ப்பா இருக்கும். ஆனா இந்த படம் ஜனவரி மாதம் வெளியே வரும். அப்பேற்பட்ட ஒரு கேள்விக்குறிதான் இருக்கு. ஃபர்ஸ்ட்ல இந்த படத்தை ஜனவரி மாதம் பொங்கலோட ரிலீஸ் ஆகுவான்னு சொல்லுதான் இந்த படத்தை எடுத்துட்டே இருக்காங்க. படத்துடைய வேலைகளும் நடந்துட்டே இருந்துச்சு. இப்போ சமீபத்துல ஒரு சின்ன ஒரு பிரச்சனைகள் எல்லாம் வந்த பிறகு இந்த படம் ஜனவரி மாதம் வரும் பெண்டிங் ஆயிடுமா அப்படிப்பட்ட சில விஷயங்கள் இருக்கிறது. அது முழுமையான விவரம் இன்னும் வரல. ஆனா வருமா வராத என்ற கேள்விதான் இந்த படம் இருக்கிறது. இந்த படம் வருவதற்கான காரணம் இன்னும் முக்கியமாக பார்த்தால் இந்த படம் எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த படம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னு சொல்றாங்க. இந்த படம் அதற்கு முன்னாடி வந்தா நிறைய எதிர்ப்புகள் உருவாகும் என்பதற்கான நிறைய தீர்மானங்கள் இந்த படத்தோட பேசப்படுகிறது. இந்த படத்துக்கான காரணங்கள் என்னவென்று நமக்கு சொல்ல தேவையில்லை. ஆனா இந்த படத்துக்கு நிறைய விஷயங்கள் சொல்லப்படுகிறார்கள். இந்த படம் அரசியலை முன்கூட்டி வைக்க வேண்டிய ஒரு படம். அரசியலை சம்பந்தப்பட்டு அரசியலுக்காகவே எடுத்த படம் என்று சில பேர்கள் சொல்லும் போது இந்த படத்தை தமிழ்நாடு அரசு அதற்கு முன்னாடி இறக்கி விடுமா? இதற்கு வல்ல கோல்மால்கள் வைப்பார்களா? இந்த ஜனநாயகன் படம் இறங்கி ஓடுமா? ஏற்கனவே விஜயுடைய நிறைய படங்கள் சில பிரச்சனைகள் தான் முடிவில் நின்றது. அதுபோல்தான் இந்த படம் சில பிரச்சனைகள் தான் இருக்கிறது. இந்த படம் ஜனவரி மாதம் வருவதற்கான 180% வாய்ப்பு கிடையாது. 20% வாய்ப்பு இருக்கு. அதை பார்த்துட்டு தான் இந்த படம் வெளிவரும். அதை மீட்டு வெளிவருமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த படம் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை ஓடும்போது நம்முடைய கரூர் பிரச்சனையும் கூட விஜயை தாக்கி இருக்கிறது. அந்த பிரச்சனையின் மூலமாக இந்த படத்துடைய எதிர்பார்ப்பை கம்மியாக்கினாலும் எதிர்பார்ப்பு இருந்தாலும் மக்களுக்கு இந்த படம் கரெக்டான டைமுக்கு போய் செல்லாது என்பதற்கான ஒரு விளக்கமும் அடிபடுகிறது. அது உண்மையா பொய்யா என்று நமக்கு பொறுத்திருந்து இந்த ஜனநாயகன் பாடல் நிச்சயம் விஜயோட பாடல் தெரியும். அதற்கெல்லாம் அடிதடி அமுக்கமாக சில பாடல்களை உருவாக்கி வெளியிடுவார்கள். படத்துடைய விளம்பரங்கள் இதுகளை கொடுப்பதற்கான ஒரு காரணங்கள் இதுல அடங்கி இருக்கிறது. ஜனநாயகன் படம் நிச்சயமாக ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். மக்கள் நிச்சயமாக இது தாங்கிக்க மாட்டாங்க. படம் கரெக்டான டைமுக்கு வந்தா ஒரு பிரச்சனை இல்லாமல் போகும். அல்லாமல் இந்த படம் எலெக்ஷன் முடிந்த பிறகு வந்தால் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழல் மீண்டும் மீண்டும் வரும். இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு யார் எதிர்க்கிறாங்க எல்லாமே உங்களுக்கு போக போக தெரிஞ்சிடும். அதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு போகும்போதே எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும். அது வரைக்கும் மக்கள் ரசிகர்கள், விஜய் ரசிகர்கள் யாரா இருந்தாலும் காத்திருங்க. ஜனநாயகன் படம் உங்களுக்கு தேவையான ஒரு படமா தேவையில்லாத ஒரு படமா அது வந்த பிறகுதான் தெரியும். அதற்காக நீங்கள் முட்டி மோதி சில விஷயங்கள் பண்ணிடாதீர்கள். உங்களுக்கு தேவையானது எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் இது வந்தே தீரும். அப்படித்தான் இன்னைக்கு சிங்கிள் பாடல் கூட அது வெளியாகிருக்கிறது. அதை பற்றி நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். படம் வருவது முழுவதுமாக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ
மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் லைக் எல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் அசிங்கப்படுத்துறீங்க. சாட்டை எடுத்து நாட்டுக்கு